கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் தொழுநோயால பாதிக்கப்பட்டிருந்த மக்களை இவன் தொடவே மாட்டேன், இது அசிங்கம் அருவருப்புன்னு ஒதுங்கி நின்றான். அந்த பாதிரியார் தன் குடும்பத்தோட வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து தங்கி இருந்து அந்த தொழுநோயில பாதிக்கப்பட்டவங்களை கையால தொட்டு அவருடைய உமிழ்நீரை தொடச்சு அவருடைய விழிநீரை தொடச்சி அவர்களை அரவணைச்சு அவன் காட்டின அன்புல நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டான். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத இந்த பாசிஸ்டுகள், ஆரம்பத்தில் RSS இருந்த இந்த அயோக்கியன், பிறகு VHPக்கு மாறிய இந்த அயோக்கியன் என்ன செய்யறான்? இவனுடைய தலைமை, இவன் தான் தலைவர் VHPக்கு. அந்த நேரத்தில் அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உட்பட அவருடைய 2 குழந்தைகளோடு சேர்ந்து ஜீப்பில் இருக்கும் பொழுது உயிரோடு கொளுத்திய அயோக்கியனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இதே பிரதாப் சாரங்கி. அதுக்கப்புறம் அத போய் ஆயுள் தண்டனையா மாத்தி அதுக்கப்புறம் வெளியே வந்ததற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இவனை அலங்கரித்து இவனை MP ஆக்குது. அதுக்கப்புறம் மினிஸ்டரா இருந்துட்டான். அந்த ஆளு மினிஸ்டரா இருந்து இன்னைக்கு எம்பியா இருந்து பட்டப்பகல்ல ராகுல் காந்தி என்ன தள்ளி விட்டுட்டாரு, என் மண்டையில எவ்வளவு பெரிய பேண்டேஜ் அப்படின்னு வந்து நிக்கிறான். நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு எதிராகவே இன்றைக்கு வரலாறுகள் எப்படி மாற்றப்படுகிறது. ஒரு தியாகத்தின் குடும்பத்தில் பிறந்தவர் என்னை நெட்டி தள்ளுகிறார். ராகுல் காந்தி should stop this குண்டாகிரி அப்படிங்கிறான். ராகுல் காந்தி ரவுடிசத்தை நிறுத்தணுங்கிறான். இவன் யாரு? 1999 3 உயிர்களை வண்டியிலேயே வைத்து கொளுத்தியதற்காக மரண தண்டனை பெற்ற குற்றவாளி. இன்னைக்கு அவன் யோகியனாயிட்டான்.